தான் ஓப்பனா கேக்குறேன். ஆக்சுவலி சுமிதாவோட உண்மையான கதை என்ன? அவளை யாராவது கொலை பண்ணிட்டாங்களா, இல்ல அவ சூசைட் பண்ணிக்கிட்டாளா? நீங்க தான் அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லணும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாரதி ராஜா சார் என்ன கூப்பிடுவாருன்னு. பாரதி ராஜா படம் நடிக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி, எந்த கேரக்டர்னு கேட்டியா? நான் அவர்கிட்ட எதுவும் கேட்டதில்ல. பாரதி ராஜா சார் படத்துல சின்ன வேஷம் ஆனாலும் ஐ அம் ஹாப்பி. பாரதி ராஜா படம் எல்லாம் பண்ண போற, இனிமே உனக்கு பிடிக்கிறதே கஷ்டம். எந்த ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்க போற? நீங்க சொல்லுங்க. எந்த இடமானாலும் சரி, எனக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. சரி, உள்ள வாங்க. முரளி, ஐயோ என்னால நம்பவே முடியல. புசு புசுன்னு பப்ளி மாஸ் மாதிரி இருக்காரு. என்ன நினைத்தீங்க? வாங்க. ட்ரீட் எனக்கு ஸ்பெஷலா இருக்கணும். நிச்சயமா, உங்களுக்கு இல்லாததா? ஏய், யார் இந்த பொண்ணு துருதுருன்னு இருக்கா? உனக்கு சொந்தமா? சொல்லவே இல்ல நீ. அவ என் வீட்டு வேலைக்காரி. வேலைக்காரி கூட நல்லா தானே இருக்கா? வாவ், ஷீ இஸ் ரியலி பியூட்டிஃபுல் ஐ சே. அடா, நீ 1000 தான் சொல்லு. அம்மா முரளி சார வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நீ அவர் முன்னாடி போய் நின்னது தப்புதான். நான் தப்பா எதையுமே யோசிக்கல. அந்த நடிகரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவரை பார்த்தப்போ நான் என்னையே ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். அது என்ன இவ்வளவு பெரிய தப்பா? நீ நான் எல்லாம் பேசாத. ஒழுங்கா இங்க இருந்தேனா அது உனக்கு நல்லது. ஆமா. சரி சரி, போய் உன் வேலைய பாரு. போ போ. ஏய் பூங்குடை, நில்ல. ரொம்ப நாளா நானும் உன்னை கேட்கணும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அம்மாவுக்கு உன் மேல இவ்வளவு கோவம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. காரி துப்புவீங்க. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. அது அது எப்பவும் நைட்ல அம்மா தூங்கறதுக்கு முன்னாடி அவங்க கால்ல கிரீம் போட சொல்லுவாங்க. கால்ல வேணா போடலாம், இன்னும் மேலன்னு போதையா சொல்லுவாங்க. எனக்கு அதெல்லாம் பண்ண கூச்சமா இருக்கும். அப்பா அம்மாக்கு கோவம். நடத்த கட்ட நாயே, நீ என்ன சொன்ன? உங்ககிட்ட எத்தனை வாட்டி நான் சொல்லியிருக்கேன், யாராவது இங்க வந்தா எத்தி பார்க்க கூடாதுன்னு. இதுக்கு முன்னால உன் அம்மா இங்க வேலை பார்த்திருந்தது. என் கூட எப்படி நிக்கணும்னு அவளுக்கு நல்லா தெரியும். அப்பா, இனி ஒரு நிமிஷம் கூட இந்த மூஞ்சிங்க பார்க்க கூடாது. போ. வெளியில போ. Get out, I say! Get lost! நாயே! ஓடி! கொல்லுவே! அந்த அம்மா மாசம் மாசம் உனக்கு கொடுத்துட்டு இருந்த சம்பளத்துலதான் நம்ம அடுப்பே எரிஞ்சுகிட்டு இருந்தது. இப்ப நீ அதையும் இல்லாம பண்ணிட்ட. அதுக்கு நான் எந்த தப்பு செய்யலையேம்மா. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. நீ நினைக்கிற மாதிரி அந்த பொம்பளை ஒண்ணும் நல்லவ இல்ல. அவ நல்லவளோ கெட்டவளோ உனக்கு என்ன அத பத்தி? அந்த அம்மா என்ன அடிச்சாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. எனக்கு வலிக்குதான்னு கூட நீ என்ன கேட்கல. நீ இங்கேயே தேய்ச்சிக்கிட்டு இருக்காம அந்த நடிகையோட முடிய புடிச்சு என் பொண்ணை ஏண்டி அடிச்சேன்னு போய் கேளு.
முடிஞ்சா அந்த சனிய மூஞ்சில காரி துப்பிட்டு வா. அப்பதான் நீ எனக்கு அம்மாவா. உன் புத்தி நல்லா இருக்கேடி. எனக்கும் உடம்பு முடியல, வருமானம் இல்லாம இனி எப்படி சாப்பிடுறதா? சீக்கிரம் நட. அதான் ஆட்டோல போலாம். முடியலம்மா. கொஞ்சம் தூரம் தானடி, ரொம்ப அழட்டிக்காத. அட யார் இது? நம்ம பூங்கொடியா? அடேங்கப்பா, ஆளு தல தலன்னு ஆயிட்ட. எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அது எதுக்கு இருக்கிற? டோர் முட்டியா? சும்மா கிளாமர் ஆயிட்டிய கண்ணு. அட வெக்கத்தை பாடுற. ஆமா, அம்மா பொண்ணு எங்க போயிட்டு வரீங்க? இந்த மாசம் அவளுக்கு கொஞ்சம் வயிற்று வலி அதிகமாயிடுச்சு. அது நோ ப்ராப்ளம். இது லேடிஸ்க்கு மாசம் மாசம் வர சின்ன ப்ராப்ளம். இது வந்தா ப்ராப்ளம் இல்ல, இது வரலனா தான் பெரிய ப்ராப்ளம். இன்னைக்கு காலையில தான் உன்னை பாக்கணும்னு இவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்படியா? இந்த அழகனை பார்க்க ஆசைப்பட்டீங்க. அட. அழகா இல்லையா? சரி, எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? வாட் அது ப்ராப்ளம்? வந்து நம்ம பூங்கொடிக்கு சினிமாவில நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தர முடியுமா? இதுக்கு முன்னாடி நான் கேட்டப்ப பூங்கொடி வேண்டான்னு சொன்னாலே, இப்ப என்ன திடீர்னு ஒரு மாற்றம்? நீ என்ன இப்படி லுக்கு விட்டேன்னு வை, எனக்கு டெம்ப்டேஷன் ஆயிடும் சொல்லிட்டேன். அது என்ன? அதுதான் உணர்ச்சி. இங்கிலீஷ்ல அதுக்கு வேறொரு பேர் கூட இருக்கு. டீடைல்ஸா உனக்கு அப்புறம் சொல்லி தரேன். சரி சரி. அப்போ உனக்கு சினிமால நடிக்கணும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு மலையாள டைரக்டர் வந்திருக்காரு. அந்த டைரக்டரை நாளைக்கே நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். போதுமா? ஐயோ, டைம் போனதே தெரியல. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்போ நாளைக்கு காலையில பாப்போம். ஓகே, பை. சரி தம்பி. என்ன ராஜா போலமா? குமரேச சொன்ன மாதிரி செய்வான். என்ன இருந்தாலும் அவன் பார்வையே சரியில்லம்மா. ஆம்பளைங்கன்னா அப்படி இப்படி தாண்டி இருப்பாங்க. நாம தான் பார்த்து நடந்துக்கணும். சார், இந்த இடம் வேணா சரியா இருக்கலாம், ஆனா இந்த பொண்ணு உங்க ஊர் ஓமன குட்டி மாதிரி இருக்கும். இந்த வீடு தான் சார். வாங்க சார். இருங்க சார், இதான் நான் சொன்ன ஓமன குட்டி பூங்குடி. குமரேசா, போலியோ வந்த பெண்ணுன்னெல்லாம் எனக்கு வேண்டாம். காலுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் இல்ல, ரெண்டு காலம் மெழுகு மாதிரி இருக்கும் சார். பூங்குடி, கொஞ்சம் எந்திரி எந்திரிமா. சாருக்கு கொஞ்சம் காட்டு. இங்க பாருங்க சார். என்ன பண்ற? சரி, நல்ல மொழு மொழுன்னு கிளாமரான லெக் சார். இன்னும் கொஞ்சம் தூக்கட்டுமா? ஏய், வேண்டாம் வேண்டாம். நோ ப்ராப்ளம். நம்ம சாரு ரொம்ப வெக்கப்படுறாரு. பூங்குடி, உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்காரு சினிமா டைரக்டர். சினிமா டைரக்டரா? அப்படியா? வணக்கம் சார். அம்மா உள்ள இருக்காங்களா? அம்மா, என்னடி? இங்க வாயே. இங்க வரேன். என்ன டைரக்டரா? அட நீயா? நானேதான் சார். இதுதான் பூங்குடியோட அம்மா மங்கம்மா. இவர் தான் நான் சொன்ன மலையாள டைரக்டர் விக்டர் ஆண்டனி சார். வணக்கம் சார். நமஸ்காரம். அம்மா, எனக்கு பூங்கொடியோட கொஞ்சம் போட்டோஸ் எடுக்கும். அதுக்கு என்ன? எடுக்கலாமே. நான் தாவணி போட்டு வரவா? இந்த ட்ரெஸ் போதும், நல்லா இருக்கும். கருத்திருப்பேன். என்ன ஆனலு? போட்டோஸ் எல்லாம் கண்டுட்டு குமரேசன் சொல்லி அனுப்புறேன். சரிங்க. அப்போ என்ன பிடிச்சிருக்கா சார்? இத கொஞ்சம் கழுவி குளிப்பாட்டி பார்த்துட்டு சொல்லலாம். குமரேசா, நமக்கு போலாம். என்ன சார், நீங்க கொஞ்சம் டீ சாப்பிட்டு போலாமே? ஒண்ணும் வேண்டாம், வரேன். சரிங்க சார். நீங்க போய்கிட்டே இருங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். வந்துடுறேன் சார். அவங்களுக்கு பூங்கடியை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு
படத்தோட நீ பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடுவே. அதுக்கப்புறம் இந்த குமரேசன் தான் உன்னோட மேனேஜர். நல்ல போட்டோஜெனிக். நம்ம கேரக்டர்னு பற்றிய ஃபேஸா? அவங்களுக்கு இடம் தெரியும்ல? நோ ப்ராப்ளம் சார். நான் தான் ரூம் நம்பர் சொல்லியிருக்கேன்ல, இப்ப வந்துருவாங்க. குமரேசா, இதோ வரேன். நீ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட் ஆயிட்டு ஒரு 15 வருஷம் இருக்கு. எவ்வளவு சம்பாதிச்சு? ஒன்னும் இல்ல சார். ஆனா இந்த சினிமால நான் சம்பாதிச்சது 2 மாசம் கர்ப்பத்தோட வந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டான என் மனைவி சார். அது எந்தனடா கர்ப்பமுள்ள பெண்ணுன்னு கட்டியது? அது உடம்புக்கு ரொம்ப வேலை கொடுக்க கூடாதுன்னு டாக்டர் என்கிட்ட கண்டிஷனா சொல்லியிருக்காரு சார். அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக தான் வெயிட்டிங்க. சார் வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் சார். அது இருக்கு, உட்காருங்கன்றாரு. பரவாயில்ல சார், நாங்க இப்படியே நின்னுக்கிறோம். போட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பூங்கொடிக்கு ஆக்ட் பண்ண கான்ஃபிடன்ஸ் உண்டோ? இருக்கு சார். പിന്നെ ഈ പൂങ്കടിங்கிற പേരെ கொஞ்சம் மாத்தணும். நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேர் வைங்க. ഞാൻ ഒരു പേര് കണ്ടു വെച്ചിருக்கு. என்ன? സുമിത. கேட்கும் போதே சிலுக்குதே. என்ன இஷ்டப்பட்டோ? நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். ഇനി സുമിത ഇമ്മീഡിയറ്റാ ചെയ്യ വേണ്ടിയ ഒരു കാര്യം, ഇന്ന് മുതൽ മലയാളം പേശാൻ നോക്കണം. மலையாளம் பேசணுமா? மலையாள நடிகைக்கு தான் எல்லா இடத்துலயும் கலக்குறாங்க. மலையாளம் கத்துக்கிட்டா உனக்கு நல்லது. சொல்லுங்க சார், புரியுற மாதிரி. പിന്നെ எனக்கு ஒரு அட்வைஸ் இருக்கு. சுமிதா மலையாளம் கத்துக்கிறத விட இம்பார்ட்டன்டா மேனர்ஸ்னு ஒரு சாதனம். அது எங்க கிடைக்கும் சார்? அது இங்க மோர் மார்க்கெட்ல கிடைக்கும். வாங்கிட்டு டெய்லி 2 வேளை சாப்பிட்டா போதும். நீங்க வேற சார். நம்ம படத்துல முதல்ல எடுக்காம போனது தமிழ் பாட்டு ஆயது கொண்டு ஈஸியா. சாக்கிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்க. சார் 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 ஆசீர்வாதம் பண்ணுங்க. நன்னாயிட்டு வரும். அடுத்த மாசம் 5ஆம் தேதி எர்ணாகுளத்து வச்சு நம்ம ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். அம்மா கடவுள் கண்ட. வணக்கம்மா. வணக்கம். இது சுமிதாமா வீடு தானே? ஆமா. நான் ஹரிப்ரியா ப்ரொடக்ஷன்ல இருந்து வரேன். அப்படியா? வாங்க உட்காருங்க. இதெல்லாம் நேரம் இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டு சீக்கிரமா போனோம். எங்க முதலாளி ராமநாதன் சாருக்கு சுமிதாமாவை கொஞ்சம் பாக்கணுமா. எங்க கம்பெனில புதுசா ஒரு படம் ஆரம்பிக்க போறாங்க. நான் 4 மணிக்கு வண்டி அனுப்புறேன். சுமிதாமா இல்லையா? வெளியில போயிருக்கா, இப்ப வந்துருவா. சரி சரி ஓகே, அப்ப 4 மணிக்கு பாக்கலாம். சரிங்க ஐயா. சரியா? வாங்கம்மா வாங்க, பாப்பாவையும் கூட்டிட்டு வாங்க. வாமா வாங்க வாங்க, இதான் நம்ம ஆபீஸ். உட்காருங்க. சரிங்க. தோ வந்துடுறேன். எம்ஜிஆர் சார் உள்ள வர சொன்னாரு. மாமா. அம்மா நீங்க எங்க இருங்க, நீ மட்டும் வாமா. அம்மா நீ போயிட்டு வாமா, நான் இங்கேயே இருக்கேன். அட ஏன் தயங்குற, வா. சார் நம்ம சுமிதா அம்மா இதோ வந்துட்டாங்க பாருங்க. வணக்கம் சார். வா வா உட்காரு. பயப்படாதம்மா, வா உட்காரு. சுமிதா, நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன உனக்கு தெரியுமா? ஐ எம் ராமநாத செட்டியார். எங்க கம்பெனி
ரஜினியும் கமலையும் போட்டு 2 பெரிய படம் எடுக்க போறோம். அப்படியா? அவங்களுக்கு ஜோடியா உன்னை போட்டா நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். கோடிக்கணக்கில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி பிரம்மாண்டமான படங்களை எடுக்கிற எங்களை மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. படம் சரியா போகலன்னு வச்சுக்க, நாங்க போட்ட பணம் பூராவும் கடல்ல போட்ட காசு மாதிரி தான். அப்ப மறுபடியும் படம் எடுக்க எங்கட மாதிரி ஆளுங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஒன்ன மாதிரி அழகான இளம் நடிகைங்க தான். பாப்பா, ஆஹா, பார்வை கூட அழகாத்தான் இருக்கு. என் மனசுல இருக்கிறத நான் ஓப்பனா உங்ககிட்ட சொல்லட்டுமா? ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ள ஏசி பெட்ரூம் இருக்கு, அங்க போய் நிம்மதியா பேசலாமா? வேண்டாம் சார், இங்க இருந்து சொன்னா போதும். ஏசி எனக்கு அலர்ஜி. எனக்கு தெரியும், ஜோக்கு தானே. கவலைப்படாத பாப்பா, இங்க நடக்கிற எதுவும் வெளியில யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு படத்தோட நீ நம்பர் 1 ஹீரோயினியா மாற போற. நடிக்கிறதுக்கு திறமை மட்டும் போதாதா, ப்ரொடியூசருக்கு உடம்பையும் கொடுக்கணுமா? அது எனக்கு இப்பதான்டா தெரியுது. அதுக்கு நீ வேற ஆளை பாரு. போகாதமா? சாரு மட்டும் மனசு வச்சாருன்னா என்னம்மா? என்னாச்சு என்னாச்சு? சாருக்கு உங்களை பிடிச்சதா இல்லையா? பொறுக்கி நாயே, கூட்டி கொடுக்கறது உன் பழப்பா? இதுக்குதான் என்ன கூட்டிட்டு வந்தியா? புகடி, அந்த முதலாளி உங்ககிட்ட தப்பா நடந்ததுக்கு நீ அந்த மேனேஜர் அடிச்சிருக்க கூடாதுமா. நீ பண்ணது தப்பு. ஏ பூங்குடி, சினிமாவை பத்தி உனக்கு தெரியாதுமா. கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாதான் முடியும், இல்லன்னா நிக்க முடியாது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. அப்போ அந்த அயோக்கியனை சந்தோஷப்படுத்த நான் போய் படுக்கணுமா? இத நீ என்ன பெத்தவளா இருந்தா என்கிட்ட எப்படி சொல்லுவியா? பூங்குடி, உங்க அம்மா உன்னை தெருவுல பெத்து போட்டுட்டு போனப்போ நான் தாம்மா உன்னை தூக்கி வளர்த்தேன். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிச்சைக்காரன் கையில மாட்டி கண்ணும் காதும் இல்லாம தெருவுல கிடந்திருப்ப. நான் இதை சொல்லியிருந்தேன், அது உன் நன்மைக்காகத்தான். நான் பேசுறது தப்பா இருந்த என்ன மன்னிச்சிரு. இதை வந்துடுறேன். என்னங்கம்மா? கொடு, நான் போட்டுக்கிறேன்.
ஹாய் சுமிதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். குட், உட்காருங்க. தேங்க் யூ. நீ இப்போ ஒரு பாப்புலர் ஆர்டிஸ்ட் ஆயிட்ட. இப்போ நீ ரீசெண்டா நடிச்ச ஒரு மலையாள படம் சூப்பர் டூப்பர் ஹிட்னு கேள்விப்பட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you, sir. சிட் டவுன். அப்புறம் நிறைய படங்கள் கமிட்டா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமா, ஓ குட். எல்லாம் கடவுளோட கருணை சார். சுமிதா, உனக்கு ஒரு கிளாட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன? அடுத்ததா நான் நடிக்க போற படத்துல நீ தான் ஹீரோயின். ப்ரொடியூசர் கிட்ட ஸ்பெஷலா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். உங்க கூட சேர்ந்து நடிக்க சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் சார். அந்த படத்தோட டிஸ்கஷனுக்காக நாளைக்கு ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் தாஜ் ஹோட்டல்ல. கண்டிப்பா நீ வந்தே ஆகணும். ஏய் சுமி, என்ன ஆச்சு? நீ தனியா வந்த போதும். சாரி சார். எதுக்கு? எனக்கு அந்த மாதிரி கெட் டுகெதர்லாம் பழக்கம் இல்ல. என்ன சுமிதா, சினிமால இதெல்லாம் சகஜமான விஷயம் தானே. ஆக்டிங்னா நடிப்பு தான். இது நடிப்பு நினைச்சா போருமே. அங்க ஒரு சூட் ரூம் புக் பண்ணிருக்கேன். இந்த சுமிதாவுக்கு சான்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தங்கிட்டையும் போய் சேலை அவக்கணுமா? அதுக்கு வேற ஆளை பாரு. சுமிதா, இன்னைக்கு இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்காங்க. ஏன் இந்த மாதிரி ஆம்பளைங்களை வெறுக்கிற? என் மனசுக்கு பிடிச்ச என்ன விரும்புற ஒரு ஆம்பளை என்ன தேடி வந்தான்னா அவனுக்கு என் உடம்ப காணிக்காக்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா என் சம்மதம் இல்லாம யாராவது என் உடம்ப தொட வந்தான்னா அவனோட ஆண்மையை நான் அறுத்துருவேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபாரின் வைன் பாம்பேல என் ஃப்ரெண்ட் கிஃப்டா கொடுத்தான். வா. ஐயோ எனக்கு வேணாம் சார். ஏய், இதுல ஆல்கஹால் கண்டென்ட் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்ல, தினமும் கொஞ்சம் வைன் சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லதான். கொஞ்சோண்டு சாப்பிடு. வேண்டாம். டேஸ்ட் பிடிக்கலன்னா விட்டுரு, கொஞ்சம் சாப்பிடு. நோ, வேண்டாம் சார். ப்ளீஸ். கொஞ்சம். Try it. Smita. Hey. Mario. ஹை, இது கிரேப் ஜூஸ் மாதிரி தான் இருக்கு சார். குடு. இன்னும் கொஞ்சம். கொஞ்சோண்டு. இந்தா. Cheers. Sweet. வைன பாட்டம்ஸ் படிக்கிற ஒரே ஆள் நீதான். என்ன என்னமோ வேணாம்னு சொன்னீங்க, இப்ப நல்லா என்ஜாய் பண்ற? Watch it. Hey. ஒரே மயக்கம் வர மாதிரி தோணுது சார். Just enjoy the feeling. சார், நான் கொஞ்ச நேரம் போய் படுக்க போறேன். நான் ஃபிளாட் ஆயிடுவோம் போல இருக்கு.
குட் மார்னிங். குட் மார்னிங் சார். நீ கிளம்பும்போது ரூமை பூட்டிட்டு கீயை கவுண்டரில் கொடுத்துட்டு போயிடு. 8:30 மணி ஃப்ளைட்டுக்கு நான் பாம்பே போகணும். எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு. இன்னைக்கு நான் எங்கே போகிறது இல்லை. ஐ வாண்ட் டு மீட் மை சுமிதா. டேய் கிரண், நான் தான்டா ராகுல். டேய், நான் இன்னைக்கு என் சுமிதாவை பார்த்துட்டா மச்சி. அதை விட ஒரு பெரிய மேட்டர் தெரியணுமாடா உனக்கு? ஏய், சுமிதா இப்ப எங்க பங்களாக்கு தாண்டா வாடகைக்கு வந்திருக்கா. ரியலிடா? நோ நோ, நான் இப்போதைக்கு வரப்போறது இல்ல. சுமிதாவோட சேர்ந்து அட்லீஸ்ட் ஒரு படத்துலயாவது ஜோடியா நடிச்சிட்டு தான் நான் திரும்பி வருவேன். ஏய், நம்ம கேங்ல இருக்க எல்லார்ட்டையும் நீ சொல்லிடு. அப்போ நாளைக்கு சுமிதாவை பார்த்துட்டு மறுபடியும் நான் உனக்கு கால் பண்றேன். ஓகே? சுமிதா, என்னாச்சு? பாம்பே போகலையா? ஏர்போர்ட் தான் போயிட்டு இருக்கேன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போதான் வந்தேன். என்ன? நமக்குள்ள இருக்கிற உறவு எக்காரணத்தை கொண்டு ராகுலுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? உங்களுக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கிற விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம். ஓ, அதான் விஷயமா? எனக்கு ஒரு பையன் இருக்கிறதா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. சின்னவனா இருந்தாலும் பெரியவனா இருந்தாலும் மகன் தானே. நான் உன்கிட்ட இருந்து எதையுமே மறைக்கலையே. ஹே சுமிதா, don't take it seriously. Cheer up. Please. சரி, நான் போயிட்டு வரேன். குட் மார்னிங். ராகுல், நீ இன்னும் போகலையா? இல்ல, இன்னைக்கு இன்னொரு இன்டர்வியூ இருக்கு. சாயந்தரம் ட்ரெயினுக்கு தான் நான் ஊருக்கு போறேன். சரி, இவ்ளோ காலையில இங்க எதுக்கு வந்திருக்க? அது மேடம், இல்லன்னா வேணாம். இப்பத்துல இருந்து இந்த மாதிரி நான் உங்களை கூப்பிடுறதை நிறுத்த போறேன். என்னமோ மேடம்னு கூப்பிடும்போது ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகுது. நான் சொல்றது சரியா தப்பா? சரி, நீ என்னை விட சின்னவன் தானே. வேணும்னா நீ என்ன அக்கான்னு கூப்பிடு. சாரி, ஐ கான்ட் கால் யூ அக்கா. ஐ லைக் டு கால் யூ சுமிதா. என் மனசுல இருக்கிற ஆசையை சொல்றதுக்கு தான் நான் இப்ப இங்க வந்தேன். சுமிதா மனசு வச்சாதான் அது நடக்கும். என்ன? எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தரணும். நடிக்கிறதுக்கா? ஏன், சினிமாவில் நடிக்கிற அளவுக்கு எனக்கு கிளாமர் இல்லையா? கிளாமர் இருந்தாலும் ஆக்ட் பண்ண டேலண்ட் வேணும். தோடா, இப்ப நடிக்க வரவங்க எல்லாரும் பூனா பிலிம் இன்ஸ்டிடியூட் போய் நடிக்க கத்துட்டு தான் வராங்களா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? உன்னோட ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டிங்ல இறங்க வேண்டாம். சினிமாவில எப்ப வேணாலும் நடிக்கலாம். என்னோட ஆம்பிஷன் உங்களோட ஹீரோவை ஆக்ட் பண்ணணுங்கிறது தான்.
7:40 புறப்பட வேண்டிய ட்ரெயினுக்கு 8 மணிக்கு நீ அங்க போனா அந்த ட்ரெயின் உனக்காக காத்துட்டு இருக்குமா? அது இல்ல டாடி, நான் இங்க இருந்து கரெக்ட் டைமுக்கு தான் கிளம்புனேன். ஆனா மவுண்ட் ரோட்ல ஹெவி டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன். நான் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சதும் ட்ரெயின் ஜஸ்ட் மூவ் ஆயிடுச்சு. எக்ஸ்கியூஸ் சொல்லி நீ பழகிட்ட. எங்கேயாவது போகணும்னு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்துக்கு போனா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காதுல்ல. முதல்ல டைமோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்காதவனோட வாழ்க்கைய வேஸ்ட். அந்த டிக்கெட் வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல. சரி இருக்கட்டும், நீ நாளைக்கு கிளம்புற. மார்னிங் ஃபிளைட்டுக்கு டிக்கெட் போடுறேன். அப்போ நீங்க வரலையா டாடி? இப்போ வரல, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. அம்மா கிட்ட சொல்லு 2 நாள் ஆகும். ஹலோ சுமிதா, நான் தான் ராகுல் பேசுறேன். என்ன ராகுல்? நான் என் ஊருக்கு போறேன். இப்போ ஏர்போர்ட்ல இருந்து தான் பேசுறேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் உங்களுக்கு நேர்ல பார்த்து சொல்லணும்னு. பட் டாடி இருக்காரு, ஏர்போர்ட் வரைக்கும் என் கூடவே வந்துட்டாரு. நான் மறுபடியும் மெட்ராஸ்க்கு வருவேன். எதுக்கு? இன்னும் இன்டர்வியூ இருக்கா? ஏன் சும்மா வந்து உங்களை பார்க்க கூடாதா? அதில்ல ராகுல், நான் நெக்ஸ்ட் மந்த் எண்ட் வரைக்கும் இங்க இருக்க மாட்டேன். அவுட்டோர் ஷூட்டிங் போறேன். அப்படியா? ராகுல் போன் வச்சிரியா? கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே. யாரு? ராகுல், ஏர்போர்ட்ல இருந்து. அவன் எதுக்கு போன் பண்ணா? ராகுலுக்கு சினிமால நடிக்கணுமா? நான் அவனுக்கு சான்ஸ் வாங்கி தரணுமா? இடியட், நீ சும்மா அவனை தூண்டி விடாத. அவன் ஏற்கனவே சினிமா பைத்தியமா இருக்கான். இன்னைக்கு பாஸ்கர் சார் கூப்பிட்டு இருந்தாரு. எதுக்கு? ஃப்ரைடே செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிக்க போறாங்களாம். அந்த ஆள் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்ததோட சரி. இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க சொல்லு, அப்புறம் பாத்துக்கலாம். சரி. நான் பேங்க்குக்கு போறேன். செக்கோ டிடியோ ஏதாவது கொண்டு வரேன். என்னடா நீ நேத்தே வரதா சொன்ன? வரணும் தான் நினைச்சேம்மா, நான் ட்ரெயினை மிஸ் சரி, பண்ணிட்டேன். இன்டர்வியூ என்னாச்சு? இன்டர்வியூ முடிஞ்சிருச்சுமா, ஆனா பேப்பர்ஸ் எல்லாம் ப்ராசஸ் ஆகி வரது கொஞ்சம் டைம் எடுக்குமா. சரி கொடு. டாடி ஏண்டா வரல? டாடி ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னாரு, வர்றதுக்கு 2 நாள் ஆகும். சரி, நீ குளிச்சிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. Good evening, sir. ஆக்ட்ரஸ் சுமிதா, Room number 109. எப்படி போகணும்? Yeah, this way, sir. ஹலோ. ஹே ராகுல், நீ எப்படி இங்க? என் வீடு இங்க தான் இருக்கு, just 1 hour drive. ஓ சரி, உள்ள வா. தேங்க்ஸ். இங்க ஷூட்டிங் வர விஷயம் என்கிட்ட சொல்லவே இல்ல. அன்னைக்கு நீ ஃபோன் பண்ணப்போ நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். Really? சரி உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. ஸ்லிப் ஆயிடுச்சு. வா. மெது அது பொறுமையா.
அந்த பேக்ல இருந்து பாம் எடுத்து கொடு ராகுல். வேணாம், நீ படுத்துக்க. நல்ல வேளை தலையில் அடிபடாம இருந்தது. முடியல ராகுல். ராகுல், நீ இன்னும் போகலையா? இல்ல, உன்னை இந்த நிலைமையில தனியா விட்டுட்டு போக எனக்கு மனசே வரலாதான். இட்ஸ் ஆல் ரைட். பாம் தேய்ச்சப்பவே வலி குறைஞ்சிடுச்சு. இருந்தாலும் நாளைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே எடுத்து பாத்துடலாம். நல்லா தூங்கிட்டு இருந்ததுனால எழுப்பி இதை சொல்லவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு நானே கூட்டிட்டு போறேன். ஏய், எதுக்கு எக்ஸ்ரே எல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. ஏய், ஏதாவது சாப்பிட வேணாமா? எனக்கு எதுவும் சாப்பிட தோணல. இவ்வளவு லேட் ஆச்சுல, நீ போய் சாப்பிடு ராகுல். ஏய், எனக்கு எதுவும் வேணாம். ஐயோ, 12 மணி ஆயிடுச்சு. ஐயோ, இவ்வளவு லேட்டா போனா எங்க அம்மா கொன்னுடுவாங்க. சரி, இங்கே இருந்துட்டு காலையில எழுந்து போயிடு. என்ன ராஜாத்தி இவ்வளவு காலையில? வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு 7 மணிக்கெல்லாம் ரெடி ஆகணும்னு சொல்லிட்டாங்க. லொகேஷன் ரொம்ப தூரமா. அப்படியா? ஆமாமா. சரி, நான் சீக்கிரம் ரெடி ஆயிடுறேன். கண்டினியூட்டி ட்ரெஸ் மொத்தத்தையும் எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்கம்மா. இவர் யாருன்னு தெரியுமா? ஆர்கே சாரோட சன். தெரியுமா? காலையில ஷூட்டிங் போணுமா? இன்னைக்கு லொகேஷன் கொஞ்சம் தூரத்துலயா. நான் சீக்கிரம் ரெடி ஆகணும். சரி சரி, நான் கிளம்புறேன். வரேன். சுமிதா மேடம் எங்க இருக்காங்க? இதோ அங்க மேக்கப் ரூம்ல இருக்காங்க. நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது நீங்க ഷൂട്ടിംഗിൽ இருக்கீங்க. എത്ര വർഷമായി സാറിനെ കണ്ടിട്ട്. ഞാൻ പല പ്രാവശ്യം എറണാകുളത്ത് വന്നപ്പോ സാറിനെ അന്വേഷിച്ചു. വീട് ഷിഫ്റ്റ് ചെയ്തെന്ന് ആരോ പറഞ്ഞു. ഇരിക്കൂ സാർ. സ്വന്തമാ വീടില്ലാത്തവര് വീടുകൾ അങ്ങനെ മാറിക്കൊണ്ടേയിരിക്കും. സാറിന് പറയത്തൊക്കെ ചേഞ്ച് ഒന്നുമല്ല. ആകെ ഒരു മാറ്റം, സാറ് കുറച്ച് തടിച്ചിട്ടുണ്ട്. നീ ഇപ്പോ മലയാളം നന്നായി പറയുന്നുണ്ടല്ലോ. എല്ലാം സാറിന്റെ അനുഗ്രഹമാണ്. ഇരിക്കേ. സർ, അപ്പുറം ഏതാ വിശേഷം ഇരിക്കാ? വിശേഷം എന്ന് പറയാൻ ഒരു ഗ്യാപ്പിന് ശേഷം ഞാൻ ഒരു ചിന്ന സിനിമ എടുക്ക പോறேன். சில்ட்ரன்ஸ் ஃபில்மா சார் நீங்க எடுக்க போறது? அப்போ எனக்கு வேஷம் இல்லையா? இவ்வளவு பெரிய நடிகையாயிட்டும்
നിന്റെ മുട്ടാൾത്തനത്തിന് ഒരു കുറവില്ല. அது என்னோட பேசிக் கேரக்டர் தானே சார், அது என்னால எப்படி மாத்திக்க முடியும்? நான் ஒரு சின்ன சினிமான்னு சொன்னது உங்களை மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் இல்லாத ஒரு லோ பட்ஜெட் சினிமா. அப்போ அவார்டுக்கான சினிமாவா சார்? நான் உங்க சினிமால ஆக்ட் பண்றதுக்கு எனக்கு ரெமுனரேஷனும் தர வேணாம், ஒரு அவார்டு வாங்கி தருவீங்களா சார்? அந்த வீடு நீ வாங்கியதானோ? இல்ல சார், அது ஆர்கேயோட வீடு. ஆர்கே ராம்குமார் எல்லாருக்கும் தெரியும். நின்ன போல இன்னசென்ட்டாய ஒரு பொண்ணுக்கு வந்த ஏமாற்றம். அந்த ஆளுக்கு வேற மனைவி மகன் இருக்கிற விஷயம் எனக்கு தெரியாதா? உனக்கு பதில் சொல்ல கஷ்டமா இருந்தா வேண்டாம், நாம வேற விஷயம் பேசலாம். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்த என்ன இவ்வளவு பாப்புலரான ஒரு ஆர்டிஸ்ட் ஆக்குனதே நீங்க தான். எனக்கு உங்ககிட்ட மறைச்சு வைக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சார். ஒரு சின்ன இன்சிடென்ட்ல இருந்து ஆரம்பிச்சதுதான் சார் எங்க தொடர்பு. பெருசா சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லாத சுமிதாங்கிற ஒரு சாதாரண நடிகையோட கெரியருக்கு கொடுத்த அவரோட இன்வால்வ்மெண்ட், கேர், இதெல்லாம் தான் ஒரு காரணம். ஆர்கேவும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பழகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை எங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கு. மத்தபடி அவர் மேரிடுனோ அன்மேரிடுனோ எதையுமே நான் யோசிக்கல. எந்த ஒரு சோஷியல் ஃபார்மாலிட்டிஸும் இல்லாத, ஒரு தாலி கயிறுங்கிற பாதுகாப்பும் இல்லாத, மனசோட மனசு புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சார். ஆர்கேக்கு மனைவியும் மகனும் இருக்கிற விஷயத்த அவர் முதல்ல என்கிட்ட சொல்லல. 2 வருஷம் நாங்க வாழ்ந்ததுக்கு அப்புறம் தான் மனசை திறந்து என்கிட்ட உண்மையை சொன்னாரு. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்னால வெறுக்க முடியல. அந்த அளவுக்கு அவர் எனக்குள்ள நிறைஞ்சிருந்தாரு. சரியா கணக்கு போட தெரியாததுனால நான் போட்ட சில கணக்கெல்லாம் சில சமயம் நெகட்டிவ் ஆகலாம், பாசிட்டிவ் ஆகலாம். அதெல்லாம் என்னோட விதின்னு தான் எனக்கு நினைக்க தோணுது. ஒரு நிலைமையில இருந்து நீ சொல்றதெல்லாம் சரியா இருக்கலாம். പക്ഷേ ഞാനൊന്ന് ചോദിക്കട്ടെ, நீ இத்தனையும் சினிமாவில் ஆக்ட் பண்ணியாச்சு, என்ன இருக்கும் உன் கையில? சொந்தமா ஒரு வீடு, கார், பேங்க் பேலன்ஸ்? നത്തിങ്. ഈ സിനിമ ഫീൽഡില് നാളെ നിനക്ക് വരെ ചാൻസ് കുറഞ്ഞ് ഈ கிளாமர் இல்லாத போனா உன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க, இந்த ஆர்க்கையும் இருக்காது. உன்னை வேதனைப்படுத்த வேண்டி പറഞ്ഞതല്ല, இப்படி எதுவும் நடக்காம இருக்கட்டும். இனிமேலாவது நீ ஃபியூச்சர்னை பத்தி சிந்திக்கணும். கால் ஷீட் காரியம் எத்தனை நாள் வேணுங்கிறத நான் விളിച്ചു പറയാം. சார், நீங்க எப்போன்னு மட்டும் முடிவு பண்ணி சொல்லுங்க, நாங்க வந்து ரெடியா நிப்போம். சரி. இன்னைக்கு தானே பாம்பேல இருந்து அந்த ஹிந்தி ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் வரதா சொன்னேன். இன்னைக்கு இல்லையா, நாளைக்கு அங்க ஏதோ ஃபைனான்சியரோட ஒரு டிஸ்கஷன் வச்சிருக்காங்களாம், அவங்க மேனேஜர் சொன்னாரு. ஹிந்தியில ஃபர்ஸ்ட் என்ட்ரிங்கிறதுனால கதையை டீட்டெயில்டா கேட்டுட்டு கமிட் பண்ணா போதும். 2 ஹீரோயின்ஸ் வேற சொல்ற, உனக்கு அதுல முக்கியத்துவம் இல்லைன்னா பண்றது வேஸ்ட். 2 நாளுக்குள்ள சினாப்சிஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல கேரக்டர் இல்லைன்னா விட்டுருவோம். இன்னைக்கு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண டைரக்டர் விக்டர் ஆண்டனி சார் வந்திருந்தாரு. ஒரு புதுசா ஒரு படம் பண்ண போறதா சொன்னாரு. டேட் ஏதாவது கேட்டு வந்தாரோ? எஸ், அவர் கொஞ்சம் கேப்புக்கு அப்புறம் படம் எடுக்கிறாரு. அதுல நான் ஃப்ரீயா ஆக்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். நீ எதுக்கு இப்ப தேவையில்லாத ஆஃபர் எல்லாம் கொடுக்குற? எதுவும் வேண்டாம்,
அதுக்கான அவசியமும் இல்லை. அப்படி ஏதாவது நீ செய்யணும்னு நினைச்சனா அமௌண்ட்ல ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். நான் அவருக்கு வாக்கு கொடுத்துட்டேன். சரி, திஸ் இஸ் யுவர் ப்ராப்ளம். இப்போ நமக்கு கொஞ்சம் அதிகமாக பணம் தேவைப்படுது. உன்னோட பவுன்ஸ் ஆன செக்கிங் எத்தனை குவிஞ்சு கிடக்கு தெரியுமா? நீ டப்பிங் பேசுறது இல்ல, ஷூட்டிங் முடிஞ்ச கையோடவே பேலன்ஸ் பேமெண்ட்டை கேஷா வாங்கிட்டு வர சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. உனக்கு தான் இறக்க குணமாச்சு. சம்பளம் வாங்குற விஷயத்துல உனக்கு இப்போ சாமர்த்தியம் பத்தல. இலவசமா படம் பண்ற. ராம்குமார் சார் இருக்காங்களா? இல்லைங்க, அம்மா இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிடுங்க. சரிங்க. அம்மா, யாரோ 4 பேர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? யாரு? குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். We are coming from Union Bank. ராம்குமார் சாரை பார்க்கணும். ஆர்கேங்க இல்ல சார், இஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். என்ன விஷயம்? மேடம், லோன் அமௌண்ட்டுக்கு 6 மாசமா பேமெண்ட் எதுவும் வரல. நாங்க பல முறை ரிமைண்டர்ஸ் அனுப்பியும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. இன்னும் லேட் பண்ணா இந்த வீட்டை நாங்க ஜப்தி பண்ண வேண்டியது. சார் வந்த உடனே கொஞ்சம் பேங்க் வந்து மேனேஜரை பார்க்க சொல்லுங்க மேடம். நாங்க வரோம் மேடம். வரோம் மேடம். ஹலோ சுமிதா. எஸ், யாரு? ஐம் ராகுல். என்ன ராகுல்? என்னமோ குரல் கேட்கணும் போல இருந்தது. என்ன இன்னைக்கு வீட்ல இருக்க? இனி 2 days கழிச்சு தான் எனக்கு ஷூட். ஐம் வெரி லக்கி. இல்லனா உன் கூட இப்படி ஃப்ரீயா பேசிட்டு இருக்க முடியுமா? நான் இப்ப வீட்ல தான் இருக்கேன். மண்டேவே காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா நான் போகல. ஏன் ராகுல் போகல? I can't concentrate on anything, even in my studies. I have only Sumi in my mind. ராகுல், என்ன பேசுற நீ? இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் உன் மனசுல வரவே கூடாது. படிக்கிற வயசுல தேவையில்லாததெல்லாம் யோசிச்சு நீ உன்னோட ஃபியூச்சரை கெடுத்துக்காத. என்னோட பிரசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே நீதான் சுமிதா. என் மனசை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. I need you. I love you, Sumita. Rahul, if you're going to talk rubbish like this to me, I'll tell this to your dad. நான் உனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்ததுனால நீ இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் என்கிட்ட பேசுவியா ராகுல்? சுமிதா, வேணாம், நீ போனை வச்சிரு. சுமிதா, சுமிதா, சுமிதா. என்னாச்சு? ராகுல், நீ எதுக்காக என்ன கேட்காம பெட்ரூம் குள்ள வந்த? நீ கீழே எல்லாம் வெயிட் பண்ணிருக்கணும். சரி, நான் பேசிட்டு இருக்கும்போது ஏன் போனை கட் பண்ண? உன்னோட பேச்சு தான் அதுக்கு காரணம். அன்னைக்கு போன்ல என்ன சொன்னேன்னு கொஞ்சம் யோசி, உனக்கே தெரியும். டேய், நீ இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? எனக்கு உன்னை பிடிக்கும்ன்ற உண்மையை தானே சொன்னேன். Yes. Yes. I love you. I need you. ராகுல், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுறன்னு தெரியுது உனக்கு? இது சொல்றதுக்கு தான் இந்த நேரத்துக்கு இங்க வந்தியா? Now look, வீணா டென்ஷன் ஆக்காம போயிடு. இங்க நிக்காத. சொன்ன கேள் ராகுல். இல்ல, நான் இங்க இருந்து போக மாட்டேன். என் மனசுல நீதான் இருக்க சுமிதா. I'm crazy. I'm crazy about you. I love you. I love you, Sumita. Please. I want you. I need you. எனக்கு வேணும். நீ இல்லாம நான் என்னால இருக்க முடியாது. Please, Sumita. Please. ராகுல், வேண்டாம். Sumita. தப்பு பண்ற. I love you, Sumita.
டாடியை கூப்பிடு. டாடியில யாரை வேணா கூப்பிடு. ஐ டோன்ட் கேர். நீ இல்லாம என்னால வாழ முடியாது. இல்லைன்னா I'll kill myself. ராஜ் ஹோட்டல் போலாம் சார். ராகுல் எதுக்காக வந்தான்? இந்த நேரத்துல உன் பெட்ரூம்குள்ள வந்துட்டு போற அளவுக்கு அவனுக்கு உனக்கு அப்படி என்னதான் இருக்கு? ராகுல் யார் உங்களுக்கு? மகன் தானே? மகனா இருந்தா நீ என்ன முட்டாளன்னு நினைச்சிட்டியா? அர்க்கேனா வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு இப்ப ஒண்ணுமே புரியாது. புரியுற மாதிரி இதுல எல்லாமே எழுதி இருக்கு. படி. நான் ஒரு ஆர்டிஸ்ட்னு தெரியும்ல. இந்த மாதிரி காசிப் ஒண்ணும் புதுசு இல்லையே. இதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்க கூடாது. இல்ல ஆக்ட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. இது இந்த அப்பர்ணாவும் முரளியும் சேர்ந்து என் பேரை கெடுக்கிறதுக்காகவே பண்ண ஒரு கட்டு கதை. நான்சென்ஸ். ஈராஜபேட்டைக்கு நீ ஷூட்டிங் போட போ. ஒரு ராத்திரி முழுக்க ராகுல் ஒரு ரூம்ல தானே இருந்தான். இல்லவே இல்லைன்னு சொல்ல போறியா? யூ காண்ட். எல்லா ஆதாரமும் என் கையில இருக்கு. என்ன உன் வாய் அடிச்சு போச்சா? Tell me. எஸ், அவ இருந்தான். ராகுல் ஏன் சூட் ரூம்ல தான் தூங்கினான். அதுவும் அவன் உங்க மகங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அனுமதிச்சேன். அதுக்கு அர்த்தம் அவனும் நானும் ஒன்னா படுத்தோங்கிறது இல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப போறதில்ல. பல தடவை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன் கூட எந்த தொடர்பும் வச்சுக்க கூடாதுன்னு. இருந்தும் எனக்கு தெரியாம கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அவன் என் மகன். You cheated me. ஷட் அப் ஆர்கே. நீங்க நினைக்கிற மாதிரி என் உடம்ப அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பங்கு போடுற அளவுக்கு நான் உனக்கு கீழ்த்தரமானவா இல்ல. நீங்க சீட்டிங்னு என்ன சொன்னீங்கல்ல, நான் இல்ல, நீங்க தான் என்ன சீட் பண்ணது. உங்களுக்கு மனைவியும் மகனும் இருக்கிற உண்மையை என்கிட்ட சொல்லாமே மறைச்சிட்டீங்க. இப்ப உங்களுக்கு இவ்வளவு பெரிய பையன் இருக்கான்னு தெரிஞ்சும் உங்க மேல இருக்கிற அன்பும் பாசமும் குறையல. நான் உங்களை வெறுக்கல. இப்போ என் மேல உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நாம இனி சேர்ந்து வாடுறதுல அர்த்தமே இல்லை. மிஸ்டர் ஆர்கே, இன்னைக்கு வர இருக்கிற என்னோட எல்லா சேவிங்ஸும்
உங்க பொறுப்புல தான் இருக்கு. அதெல்லாம் திரும்ப என் கைக்கு வரும். ராகுல், 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 நீ இப்ப எதுக்கு சுமிதாவை பார்க்க போன? உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? I want a straight answer. Tell me. Yes, I love Sumita. அவ எல்லாமே என்னால வாழ முடியாது. Shut up. உனக்கு என்ன பைத்தியமா உடைச்சிருக்க? டேய், அவ ஒரு நடிகடா. உன்னை விட வயசுல பெரியவ. உன் ஃபியூச்சர் பத்தி யோசிச்சியா? Fool. டாடி, நீ மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? டேய், அவளுக்கு உன்னை பிடிக்கணும்ல? சுமிதா மனசுல நான் இருக்கேன். நீங்க சம்மதிச்சா போதும் டாடி. Impossible. அது ஒரு காலம் நடக்காது. இனிமே நீங்க இருக்கிறது நல்லது இல்ல. வா, நம்ம ஊருக்கு போலாம். இல்ல, நான் வர மாட்டேன். இல்ல டாடி, அவ எல்லாமே என்னால வாழ முடியாது. நான் செத்துருவேன். பைத்தியமா பிடிச்சிருக்க? சொல்லு. I will end my life. எனக்கு சுமிதா வேணும். ராகுல், please understand. நான் இருக்க மாட்டேன். I need her. ராகுல், ராகுல், அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது சுமிதா இறந்த செய்திதான். ஆத்தியம் எல்லாரும் அது ஒரு மர்டர்னு சொன்னாங்க. பின்னே அது ஒரு தற்கொலையாகி மாறி போய், ஏன் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி சாகணும்? எனக்கு இப்போ அதுக்கான பதில் இல்ல. மனுஷன் மனசு தானே, ஒரு நிமிஷம் போதாதா மனசு தடுமாறுறதுக்கு? சார், இந்த கதையை கேட்ட வரைக்கும் சுமிதா தற்கொலை பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. எதுவா இருந்தாலும் கிளைமாக்ஸ் ஒரு அதிரடி த்ரில்லரா இருக்கணும், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கணும். தற்கொலைன்னு கோர்ட்டே முடிவு பண்ண ஒரு விஷயத்த நாம எப்படி வேற மாதிரி விஷுவலைஸ் பண்ண முடியும்? சார், அது எந்த முடிவா வேணாலும் இருந்துட்டு போட்டும் சார். கிளைமாக்ஸ் காட்சியில ஜனங்க சீட்டை விட்டு நகரக்கூடாது சார். யோ ரைட்ரு, நீங்க ஏதாவது ஒரு நல்ல கிளைமாக்ஸா யோசிச்சு சொல்லு. நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யாரும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமாக்ஸ நான் உருவாக்குறேன். சுமிதா, உன்னை நான் சரியா புரிஞ்சுக்கல. நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், வேதனைப்படுத்திட்டேன். I'm sorry. Extremely sorry. ராகுல், அவன் வயசு அப்படி. ஒரு நடிகையோட அவனுக்கு ஏற்பட்ட இன்ஃபேச்சுவேஷன்,
அதனால வந்த ஆசை அவனை என் நிலமா ஆக்கிடுச்சு. இனி அப்படி எதுவும் நடக்காது. என்ன இருந்தாலும் என் மகன் இல்லையா, அவனை நான் இழக்க முடியுமா? நீ என்ன வெறுத்துறாத.